வணக்கம் எல்லாத்துக்கும். பிஇயில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்படி பல பிரான்ச்சஸ் இருக்குது. இதில் எது சரியான பிரான்ச்? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு சில காலேஜில் 4 பிரான்ச்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் சேஃப்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஏஐ தான் ஃபியூச்சர், ஸோ ஏஐடிஎஸ் இல்லாட்டி ஏஐஎம்எல் அதான் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல் எடுத்திங்கன்னா நல்ல பேக்கேஜில் செட்டில் ஆகலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன? இந்த வீடியோவில் எந்த பிரான்ச்சில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுவாங்க, பிளேஸ்மெண்ட்டில் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம ஒருவேளை ஃபாரினில் போய் எம்எஸ் இல்லைன்னா கேட் எழுதி எம்டெக் படிக்கணும் அப்படின்னா எந்த கோர்ஸ் பெட்டராக இருக்கும், 10 இயர்ஸ் லேட்டர் எந்த பிரான்ச் ரொம்ப சேஃபாக இருக்கும், கடைசியில் யாருக்கு எந்த பிரான்ச் சரி, இது எல்லாத்தையுமே டேட்டா பேஸ்டாக ஹைப் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். இந்த கன்ஃபியூஷன் ஏன் வந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய காலேஜஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும்தான் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. 2020-2021 வாக்கில் அண்ணா யூனிவர்சிட்டி ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல் அப்படிங்கிற 2 கோர்ஸை அப்ரூவ் பண்ணாங்க. அதிலிருந்து எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கோர்ஸ்லையும் அவங்க எந்த மாதிரியான சப்ஜெக்டை டீச் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸும் எதை டார்கெட் பண்ணி அவங்க டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிகிரியை பற்றி பார்க்கலாம். நாம் தினம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லைனா அதை பில்ட் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகட்டும், இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான். சிஎஸ்சிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸோட கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பிரான்ச். இதோட கோர் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்டு டேட்டாபேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் கம்பைலர் டிசைன், எல்லாத்தையுமே ஃபண்டமெண்டலாக ரொம்ப டீப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. பேசிக்கலி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகிற ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த டிகிரியை படிச்சுட்டு நீங்கள் ஏஐ ஃபீல்டுக்கு போனாலும் போகலாம், இல்லை க்ளவுட் இன்ஜினியரிங் போனாலும் போகலாம், இல்லாட்டி சைபர் செக்யூரிட்டி, ரிசர்ச், இல்லாட்டி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், எம்பிஏ எல்லாத்துக்குமே நீங்கள் போய்க்கலாம். ஒருவேளை அப்ராடில் எம்எஸ் படிக்கணுன்னாலோ, இல்லாட்டி ஐஐடி இல்லாட்டி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் எம்டெக், எம்இ அந்த மாதிரியான டிகிரிஸ் படிக்கணுன்னாலோ நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட சிஎஸ்சி எடுக்கணுன்னு நீங்கள் பெருசாக யோசிக்கவே தேவையில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஏஐ அண்டு டிஎஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். இந்த பிரான்ச்சோட முக்கியமான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டேட்டா அண்டு ஏஐ அப்ளிகேஷன். இந்த பிரான்ச்சில் மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்த எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பேசிக்காக கவர் பண்ணிடுவாங்க. அது தவிர்த்து உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, பைத்தான் ரொம்ப டீச் பண்ணுவாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் படிப்பீங்க, மிஷின் லேர்னிங் அல்காரிதம் படிப்பீங்க. இது தவிர்த்து பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், அதாவது டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸு, டீப் லேர்னிங், இதை பற்றிலாம் அவங்க கவர் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பிரான்ச்சை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. மெயினான கிளாரிஃபிகேஷன் என்னென்னா ஏஐடிஎஸும் ஏஐஎம்எல்லும் சேம் கிடையாது. ஏஐடிஎஸ் டேட்டா ஹேண்ட்லிங் ப்ளஸ் இன்சைட் ஃபோக்கஸாக இருக்கும். ஏஐஎம்எல்ங்கிறது அல்காரிதம் பில்டிங் டீப் ஃபோக்கஸாக இருக்கும். ஏஐடிஎஸை தி டேட்டா பாத் அப்படின்னு சொன்னோன்னா ஏஐஎம்எல்லை தி அல்காரிதம் பாத்துன்னு சொல்லலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஃபண்டமெண்டலான எல்லா கோர்ஸையும் பேசிக்காக டீச் பண்ணுவாங்க. இது தவிர்த்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை ரொம்ப டீப்பராக டீச் பண்ணுவாங்க. டீப்பர்னால் ஏஐடிஎஸ்ஸில் டீச் பண்ணுறதை விட இதில் ரொம்ப அதிகமாக டீச் பண்ணுவாங்க. இது தவிர்த்து நியூரல் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி எலக்டிவ்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் காலேஜ் மாறலாம், ஆனால் இதுதான் மேஜரான ஃபோக்கஸாக இருக்கும். ஒரு மெயினான கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா
ஏஐஎம்எல் அண்டு ஏஐடிஎஸ். இது ரெண்டுலேயுமே ஏஐ இருந்தாலுமே கூட இது ரெண்டுமே ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தான். ஏஐஎம்எல்ல அல்காரிதம் பில்டிங்க்கு ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதை தி அப்ளிகேஷன் பார்த்துன்னு சொல்லலாம். அதாவது நிறைய கம்பெனியில் நிறைய அப்ளிகேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதனுடைய கோர் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெப் டெக்னாலஜிஸ், நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஷார்ட்டாக சொல்லணுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை விட தியரி ரொம்ப கம்மி, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப அதிகம். ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணுன்னா ஒவ்வொரு கோர்ஸும் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. சிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங் கோர் சிஎஸ் தியரி இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டேட்டா ரிலேட்டடாக இருக்கும். ஏஐஎம்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீப் இன் ஏஐ அல்காரிதம்ஸ் படிப்பீங்க. ஐடி சைடு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு நெட்வொர்க்கிங் ஃபோக்கஸ் இருக்கும். ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட் ரியாலிட்டியை 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது ப்ராடக்ட் கம்பெனிஸ். அதாவது கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஜோஹோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ், இதெல்லாம் ப்ராடக்ட் கம்பெனிஸ்னு சொல்லலாம். இந்த கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதில் உங்களுக்கு ஸ்கில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஐஎம்எல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரெண்டாவது சர்வீஸ் கம்பெனிஸ். அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், ஹச்சிஎல், இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம். இவங்களாம் ஒரு காலேஜுக்கு வந்தாங்கன்னா மாஸ் கேம்பஸ் ஹைரிங் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பெருசாக எந்த பிரான்ச்சும் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டாங்க. 4 எந்த பிரான்ச் இருந்தாலுமே ஈக்குவலி ஹையர் பண்ணுவாங்க. மூணாவது நம்ம பார்க்குற கேட்டகரி அனாலிட்டிக்ஸ் கம்பெனி. அதாவது மியூசிக்மா, டைகர் அனாலிட்டிக்ஸ், ஃப்ராக்டல், இதெல்லாம் இதில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற கம்பெனிஸ். இங்கே ஏஐ அண்டு டிஎஸ், ஏஐ அண்ட் எம்எல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்லைட் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். நாலாவது நம்ம பார்க்க இருக்கிறது ஐடி சர்வீசஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். இவங்க மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப எடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள வச்சு நிறைய வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய கம்பெனிஸில் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமில் ஸ்ட்ராங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ ஒவ்வொரு பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் பாத்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருந்தால் கூட மெஜாரிட்டியான கேஸை வச்சு நம்ம இதை டீல் பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு மோஸ்ட்லி அவங்க ஜாபை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் லீடாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொமோஷன்லாம் ஆனதுக்கப்புறம் இன்ஜினியரிங் மேனேஜராக செட்டில் ஆயிடுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட்டாகவும் செட்டில் ஆகி நான் நிறைய பார்த்துருக்கேன். சில கம்பெனியில் ப்ராடக்ட் மேனேஜர் ரோல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுப்பாங்க. இது தவிர்த்து நிறைய பேர் ஆண்டர்பிரனராகவோ இல்லாட்டி ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராகவோ மாறுவாங்க. ஒரு சில பேர் கேட் எழுதிட்டு ஐஐடியில் படிச்சுட்டு அங்கேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற பாத்தை சூஸ் பண்ணிக்குவாங்க. ஏஐ அண்ட் டிஎஸ் கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ரோல் பெரும்பாலும் டேட்டா சயின்டிஸ்டாகவோ இல்லாட்டி ஒரு டேட்டா அனலிஸ்டாகவோ எம்எல் இன்ஜினியராகவோ இல்லாட்டி ஏஐ ரிசர்ச்சராகவோ ஸ்டார்ட் ஆகும். நிறைய கம்பெனிஸில் இருக்கிற ப்ராடக்ட் டேட்டா ப்ராடக்ட் அனலிஸ்ட்டு இதெல்லாம் ஏஐடிஎஸ் படித்தவங்க தான் இருப்பாங்க. ஏஐஎம்எல் படித்தவங்கள கம்பெனிஸ் எம்எல் இன்ஜினியராகவோ இல்லாட்டி ஏஐ ஆர்கிடெக்டாகவோ எடுக்கிறதுக்கு பண்ணுவாங்க. இதே சமயத்தில் கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ ரிசர்ச்சர், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் கூட இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்குறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்களை ஐடி டெவலப்பர், சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட், டெவாப்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், செக்யூரிட்டி ரோல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டிகிரிஸில் முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு எம்பிஏவும் சேர்ந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கேரியர் லேடரில் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். இப்போ நம்ம டெசிஷன் ஃப்ரேம்வொர்க்கை பற்றி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்லேயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்லேயோ ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், எந்த ஜாப் வேணாலும் நான் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, டேட்டா ப்ரிடிக்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஏஐடிஎஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு
ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து ஃபாரினில் போயிட்டு எம்எஸ் இல்லாட்டி எம்டெக் இந்த மாதிரிலாம் படித்து ரொம்ப ரிசர்ச் பேஸ்டாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஏஎம்எல் எடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், என்எல்பி இன்ஜினியர் இந்த மாதிரியான பொசிஷன், ஏஐ டெவலப்பர் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் கூட நிறைய கிடைக்கும். கடைசியாக நம்ம பார்க்குறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லா கம்பெனிலையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ரோல் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரோலை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மித் அண்ட் ஃபேக்டை பற்றி பார்க்கலாம். அதாவது கட்டுக்கதைகளையும் உண்மைகளையும் பற்றி பார்த்துடலாம். ஏஐடிஎஸ் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கலி ஏஐ ஜாப் கிடைக்கும். இது பெரிய பொய். பிரான்ச் நேம் மட்டுமே நமக்கு ஜாப் கொடுக்காது. நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸு, அதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், நம்ம காலேஜ் படிக்கிறப்போ பண்ணுற ப்ராஜெக்ட்ஸு, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங்கு, நம்ம பண்ணுற இன்டர்ன்ஷிப்பு, நம்மளுடைய ட்ரூ ஸ்கில்ஸ் இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஜாபை கொடுக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. ஏஐடிஎஸ் தான் ஃபியூச்சர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரிக்குலம்லேயும் ஏஐஎம்எல் எலக்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது. நீங்கள் இதை வச்சு எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் போய்க்கலாம். மூணாவது, ஐடி பிரான்ச்சுக்கு ஃபியூச்சர் இல்லை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. டாப் காலேஜ் ஐடி கிராஜுவேட்ஸ் ஜோஹோ, கூகுள்லேயும் இருக்காங்க. நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியர்ஸை நீங்கள் நிறையவே பார்க்கலாம். நாலாவது, இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் ஸ்கோப் கண்டிப்பாக கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் சேஃபஸ்ட்டு தான். அதே சமயத்தில் ஏஐடிஎஸ் ஆல்சோ ரொம்ப நல்ல கோர்ஸ். ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், ஐடி அதுவும் நல்ல கோர்ஸ் தான். உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் நல்லா செட்டில் ஆகலாம். வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், பிரான்ச்சுங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். நம்ம டெஸ்டினேஷன் நம்ம பில்ட் பண்ணுற ஸ்கில்ஸை வச்சு மட்டும்தான் டிசைட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து ஜேபி மார்கனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் படித்து ஐடி ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்களையும் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறப்பலாம் அவங்க சொல்கிற ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா அடாப்டபிலிட்டி. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஃபீல்டில் இந்த டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் எப்பயுமேவும் இண்டஸ்ட்ரிக்கு ரிலிவெண்ட்டாக இருப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரைட் பிரான்ச், ரைட் காலேஜ், ரைட் எஃபர்ட், அடாப்டபிலிட்டி இது எல்லா காம்பினேஷன் தான் நம்ம கேரியர் பில்ட் பண்ண உதவி செய்யும். இதெல்லாம் மனசில் வச்சு உங்களுடைய கேரியரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பில்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.